செப்டம்பர் 1909 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். தமிழக வரலாற்றை மாற்றிய புரட்சித் தலைவர். பேரறிஞர் அண்ணாதுரை. தமிழில் சிலேடை, அடுக்குமொழி, கரகரப்பான குரல். மேடையை அதிர வைத்த பேச்சாளர் அவர். ஒரு பேச்சால் ஆயிரங்களை எழுச்சி அடைய வைத்தவர். 1930களில் சமூக சிந்தனையில் ஈடுபட்டு தந்தை பெரியாருடன் இணைந்து குடியரசு இதழில் பணியாற்றினார். பின்னர் விடுதலை இதழின் ஆசிரியராக இருந்தார். 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு இதழைத் தொடங்கி மக்கள் மத்தியில் புதிய சிந்தனையை விதைத்தார். 1948இல் நல்லதம்பி, 1949இல் வேலைக்காரி திரைப்படங்கள் மூலம் சினிமாவையே அரசியல் ஆயுதமாக மாற்றினார். செப்டம்பர் 1949 17ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக உருவாக்கி புதிய அரசியல் பாதையை தொடங்கினார். 1956இல் நம்நாடு நாளிதழை தொடங்கினார். 1957 தேர்தலில் திமுக முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது. 1962இல் திமுக பெரிய எதிர்க்கட்சியாக உயர்ந்தது. 1967 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று மார்ச் 1967 6ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். அதன் பிறகு சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கினார். தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையை அமல்படுத்தினார். ஜனவரி 1969 14ஆம் தேதி மதராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி வரலாறு படைத்தார். பிப்ரவரி 1969 3ஆம் தேதி அவர் மறைந்தார். அவரது இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1,50,00,000 மக்கள் கலந்து கொண்டு உலகையே ஆச்சரியப்பட வைத்தனர். இன்று அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா சாலை, அண்ணா நகர், அண்ணா நூற்றாண்டு நூலகம் என அவரது பெயர் என்றும் வாழ்கிறது. பேச்சால் புரட்சி செய்தவர். எழுத்தால் விழிப்புணர்வு தந்தவர். தமிழகத்தை மாற்றிய தலைவர். அண்ணா. இப்படிப்பட்ட வரலாறு தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க.